விஞ்ஞான உலகால் இன்று அவன் கண்டுணர்ந்த உணர்வுகள் சூரியனை ஒரு நொடிக்குள் நிலநடுக்கம் வருவது போல விஷத்தின் தன்மை அந்த உடலின் இருமடங்கு உருவாக்கினால் நம்முடைய இயக்கத்தின் உயிரின் காரணம் கரண்ட் உற்பத்தி செய்யும். இது இருமடங்கு ஆனால் நம்ம என்ன அழகு பீஸ் ஆகும். இதை பீஸிலிருந்து நீங்க தப்புவதற்காக அது தாழ்வு எந்திரிச்சுன்னு துரு மகிழ்ச்சி நான் சக்தி நான் தொடர்ந்து என் உடம்பு முட்டு பண்ணும், என் மனைவிக்கு கிடைக்கணும், அந்த அருஞானம் பெறணும், அறுவடை கிடைக்கணும், நான் மெய்ப்பொருளை காணணும் அப்படின்னு சொல்லி நீங்க எண்ணி பாருங்க. உங்களுக்கு வழிகாட்டும், தீமைகளால் அது தடுத்து காட்டும், சார்ந்த உறவை கொடுக்கும், உணர்வின் வாழ்க்கையை வழிகாட்டும், அதை மகிழ்ச்சி வரும் தன்னை போதும் என்ற மனமும். ஆனா போதும் என்றால வந்து கொண்டே இருக்கும். வேண்டாம் தள்ள தள்ள வந்துகிட்டு இருக்கு. இப்ப வேண்டும் இப்போ ஒருத்தர் பிரசாதத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் கொடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் கூட அந்த பயா அதான் அவனுக்குமே இவன்கிட்ட கொண்டு கொடுப்பான். இதே போல உணர்வின் இயக்கங்கள் தான் இன்றைய நிலையம். இதில் நாம் எப்படி வாழ வேண்டும்? படிக்காத திறந்தாலும் நீங்க எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க. ஏனென்றால் எங்கிருந்து தெரிஞ்ச வான்மீகி படிக்காதுங்க அண்டத்தின் உணர்வை அறிந்தான். வியாசகரும் படிக்காதவன் தான் அந்த நிலையை அறிந்தான். அதே சமயத்தில் அதேசன் அறியாதவன் தான் தாய் கருவை நுகர்ந்த நஞ்சை ஒழுக்கும் தன்னை பெற்றார். அதே சமயத்தில் திருமூலரை எடுத்த திருமூலரும் இதை போன்று பெற்றவர் தான். ஆக ஒரு ஆசையின் தன்மை கொண்டு வருகின்றார். ஆக அன்று பதஞ்சலி முனிவராக இருக்கப்படும் போது அவன் அரசனாகின்றான், பல மந்திரங்களை கற்றுக்கொள்கின்றான். எதிரிலிருந்து தப்பிக்கொள்ள கூடு விட்டு கூடு பாயும் நிலையை உருவாகின்றான். ஆனால் கூடு விட்டு கூடு பாயும் நிலை உருவாக்கப்படும் என்ன ஆகின்றது? அவன் சேனாதிபதி என்ன செய்கிறான்? அவன் பாம்பா போன நீ பாத்துக்காம நீ சரி நீ பாம்பா போன்னு சொல்லி இந்த உடலை அழிச்சிடும். அந்த கூட்டுக்கு வர முடியல. ஆக அரசன் போனவனை காணவில்லை, அது காட்டுப்பகுதியில் போய்விட்டார் என்று இதை பதைத்து விட்டார் அல்லது கறிக்கி விட்டார். அவன் பாம்புக்குள் விஷத்தின் நன்மை கொண்டு விஷத்தை பாய்ச்சி கூட்டு விட்டு கூடு பாயும் வித்தை கற்றவன் பதஞ்சலி. அந்த உணவின் தன்மை காடு மேடெல்லாம் அடையப்படும் போது அவன் ஊரை சுற்றுகின்றான், பொந்துகளில் பரும்புகின்றான். ஆனால் வேற இல்லை, இவனே கண்டால் இவனை கொண்டு விடுவார். ஆனால் இதனின்று ஊடுருவி ஒரு மனிதன் உடலுக்குள் போக வேண்டும், அதுக்கு தக்க தகுதியை பார்க்கின்றான். மாடு மேற்பனை தீண்டுகின்றான், விஷத்தின் தன்னை கொண்டு உயிர் அதுக்குள் செல்லுகின்றது. ஆனால் இந்த பாம்பின் உடல் மடிகின்றது. அந்த மடிந்த பின் இவன் அந்த உடலை தாண்டி செல்லுகின்றான். அவன் வீட்டுல மாடு மேய்ச்சின்னு வந்த உடனே தண்ணி வைக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது எல்லாம் கொடுத்து பரிபக்குவத்தை பார்க்கலாம். இவன் அரசனா இருக்கும்போது என்ன செய்தான்? அரசிக்கு அவன் பயப்படணும், வேற நாட்டு அரசி அதை கண்டவன பயப்படணும், தான் இட்ட சட்டத்திற்கு மக்கள் கிட்ட பயப்படணும். அதே சமயத்துல இவன் சேனாதிபதி பயப்படணும். ஏதோ திரும்பிட்டா நாட்டை காட்டு இத்தனை நிலைகள் சகல கலையிலையும் கற்றுக்கொண்டாலும் வானுலக ஆற்றலை இந்த உடலுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு பல வித்தைகள் செய்தாலும் இதை காக்கும் தன்மை இழந்து விட்டது. அப்படிங்கிற நிலையில அந்த மனித உடல் ஒன்றும் அறியாத அந்த மாடு மேய்க்கின் உடலுக்கு போனோடனே மனைவி செய்வதை பார்த்தா தன் நினைவு கொண்டான், நாம் எப்படியெல்லாம் தவறு செய்திருக்கிறோம் என்று. அப்போதுதான் அங்க வரவேற்பதை பார்த்து அவன் உண்மையின் நிலையை உணர்கின்றான். அப்போதுதான் தில்லை அம்பலத்தாண்டவா, இந்த தில்லையால இந்த உடலை இந்த உயிர் எப்படி இந்த அம்பலத்தை ஆட்டுகின்றது தில்லை நடராஜா. ஆக நாம எல்லையாக இருந்து நிற்காமல் ஓடுகின்றது. அதன் உணர்வின் தன்மை கொண்டு இந்த அம்பலம் எப்படி உருவானது, உணர்வின் ஆசை கொண்டு எவ்வாறு இயக்கிறது என்று அந்த உண்மையின் இயக்கத்தை கூறுகின்றான் திருமூலர். ஆனா திரு என்றால் ஒவ்வொரு உணர்வின் இயக்கம் எப்படி இயக்கிறது என்று நுண்ணியாக கண்டார். ஆனால் கற்றுணர்ந்த உணர்வு உடலுக்கு பெற்றால் அவன் செயலாக்கங்களை இதுக்கு பறந்து இவன் துன்பப்படும் போதுதான் உணர்கின்றான். அதே போன்று இவன் துன்புறுத்தும் உணர்வின் தன்மை வரும்போதுதான் இங்கே உணர்கின்றான். விஞ்ஞான சம்பந்தரோ தனக்கு குழந்தை இல்லையே என்று இயங்குகின்றது. ஆனால் பலகாலம் அந்த நிலைகள் இன்று சீர்காழி என்ற அந்த சிவத்தத்துவ ஆலயத்துக்கு செல்லுகின்றது. அந்த கதா காலச்சாமங்களை கேட்கின்றது. அந்த தாய் எனக்கு புத்திர பாக்கியம் வேண்டும் என்று எண்ணுகின்றது. சந்தர்ப்பம் கணவன் மனைவி ஏங்கிய உணர்வு கரு உருகின்றது. உற்றப்பின் என் கருங்கிய நிலையில் அங்கு எப்படி நஞ்சை வென்றானோ அந்த சிவன் அந்த உணர்வின் தன்மை என் குழந்தையின் உணர்வுக்கு அந்த சக்தி பெற வேண்டும். ஆக நஞ்சை வென்றிடும் உணர வேண்டும், உடல் தீமைகளை அகற்றிடும் அந்த சக்தி அந்த கருவிலை விளைய வேண்டும். அந்த அருஞானம் பெற வேண்டும் என்ற உருவை உற்றி உணர்வின் தன்மை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது போதிக்கின்றது. சற்று சந்தை நேரம் ஆனால் பரவாயில்ல, பசி உங்களுக்கு எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்ப இது கொஞ்ச நேரமா இந்த சாப்பிட்டு உங்க உடல் உள்ள அணுக்களுக்கு அந்த அருஞான சாப்பாடை கொடுங்கள், பொறுமையுடன் இருங்கள், அணு உணர்வு உங்களுக்குள் கொடுங்க. இந்த உணர்வை உங்களை காக்கும், உணர்வின் அறிவை உங்களை காக்கும். ஆகவே இதை நீங்க உங்களுக்குள் பதிவு செய்யும். ஆகவே இவ்வாறு அவன் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அது 10 மாதத்துக்கு பின் அவன் பிறந்த பின் அந்த ஆலயத்துக்கு வரும்போது இது எப்படி உற்று பார்த்ததோ அவர்களும் விளையாடியது போல அந்த குழந்தை தவறுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் குழந்தை விளைந்தாலும் அந்த நஞ்சு எப்படி அவன் ஈசன் நீக்கினானோ அதே போல என் கருவில் வளரும் குழந்தை பல பிணிகளை போக்கும் சக்தி பெற வேண்டும் என்று
ஆனா உற்று பார்க்கும்போது அந்த குழந்தை பார்வை பல பிணிகள் போகுது. இன்னைக்கு என்னன்னு பாக்கலாம், கர்மா இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க எண்ணி எடுக்க சொல்லுங்க. அந்த குழந்தைய பார்த்த உடனே உற்று பார்த்து கையில மேல தோணும், அந்த உணர்வு தோன்றும். அவங்க சீக்கு தன்னால் இப்ப கேன்சர் என்ற நிலையில் இருந்தாலும் இது நீக்க வேண்டும் என் கருவில் குழந்தைக்கு என்ப அதை எண்ணி பார்க்கணும் தொடர்ந்து கேன்சர் பண்ணி டாக்டர்கிட்ட போக வேண்டியது. இயற்கை உண்மையின் உணர்வு கருவிலை அகசியனுக்கு எப்படி நஞ்சு வென்றதோ அது உணர்வு பெற வேண்டும் என்று கருவில் வீட்டுல பெருங்க எல்லாம் சண்டை போட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கே என் பாய் எங்க மாமியார் இப்படி பேசுறாங்க, எங்க வீட்டுல இருக்கிறாங்க அது பேசுறாங்க, அக்கா வீட்டுல பேசுறாங்க, எங்க நாத்தினார் இப்படி பேசுறாங்க. இந்த சண்டையை வளர்த்துட்டு இருந்த கருவில் என்ன வம்பு சண்டை போடுறோம்னா தான் பிறக்கிறேன். ஏனென்றால் நம்ம ஒழுக்கத்தின் நிலையில் வருவதற்காக அருண் ஞானிகள் படமாக்கி படத்தின் தன்மை கொண்டு ஞானத்தின் தன்மை சரஸ்வதி லட்சுமி விநாயகர் என்று காவியத்தை படித்த பின் அந்த அருளின் சுடரியின் கருவிலை வளரும் குழந்தைக்கு பெற வேண்டும் என்ற நிலையில் எண்ணி பெருப்பார் யாருமே. எங்கப்பா எங்க மாமியார் பேசுறேன், நீ என்னைக்குதான் காப்பாற்ற போற, இதைத்தான் நாம செய்து கொண்டது. ஆக ஞானிகள் காட்டிய வழியில் நாம் யாரும் செல்லவில்லை. ஆக இது எல்லாம் மனிதனின் வாழ்க்கையில் அந்த திருமலன் எப்படி பெற்றான், தெஞ்ஞான சம்பந்தர் எப்படி பெற்றாரோ இது எல்லாம் கர்ப்பமாக இருப்போர் உணர்வின் தன்மை பதிவாக்கும் போது உங்கள் உடலை காக்கும், உங்க குடும்பத்தை காக்கும் உணர்வின் தன்மை அவரும் ஞானி ஆகின்றான். அவனுடைய மூச்சை பட்டால் நாளை வரும் விஞ்ஞான அறிவிலிருந்து உங்களை காக்க முடியும் அவனால். அந்த நிலையாவது இந்த கர்ப்பத்தில் இருக்கும் இந்த நிலைகளை செய்யும். ஏனென்றால் உணர்வை பதிவாக்க நினைவின் தன்மை என்று எப்படி டிவி அலைகளை ஒளிபரப்பு செய்யப்படும் எந்த ஸ்டேஷன் அலைவரிசையில் வைக்கின்றதோ நுகர்கின்ற விஞ்ஞான அறிவுகள். ஆக அதே சமயத்தில் கோபம் வெறுப்பு சாவும் நண்பர் என்ற நிலை வரும்போது இப்படி இருந்தானே என்னாச்சோ என்னாச்சுன்னு அவனை நினைக்கும் போது அவனுடைய வந்த நோய் இங்கே வாடுகின்றது. அன்னைக்கு இங்க சமையலும் போச்சு, பொச எழுதுறதும் போச்சு, அந்த பாடம் படிக்கிறதும் போச்சு. அந்த குழந்தைய படிச்சிருக்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படி சொன்னா போச்சு. ஆக இந்த உணர்வு எந்த ஸ்டேஷன் வைக்கிற இங்க இருக்கின்றது வருகின்றது, அதே உணர்வு நம்ம இயக்குங்க. ஆகவே எண்ணும் போது அறுவடையை நீங்கள் பெற வேண்டும், இங்க வரும் இருளை மாற்ற வேண்டும் என்பதற்கு இந்த ஸ்டேஷன் உங்களுக்குள் உறுப்பு உருவாக்கப்பட்டு உணர்வின் அறிவாக இந்த உணர்வின் அளவில் உங்களுக்குள் பேசும். ஆக பகமையை நீக்கும் உணர்வு உங்களிலே விளையும். ஆக நாளை வரும் விஞ்ஞானவர்கள் உணர்வின் தன்மை உலகமே மனிதன் சிந்தனை இழந்து போகும் நிலை வருகின்றது. ஆகவே இதிலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும். 2000 மேலே சென்றால் இன்று அதே சமயத்தில் ஓசாந்தரை வெளிக்கூடி விஷத்தன்மை வருகின்றது, வெப்பத்தின் தன்னல் கூடுகின்றது, கவர்ந்த நிலையில் துருவப்பகுதியில் பறவைகள் கரைகின்றது, கடல்கள் பெறுகின்றது, நிலங்கள் குறைகின்றது, விஷத்தன்மை நாட்டிலே பரவுகின்றது, மனிதனின் சிந்தனைகள் குறைகின்றது. உணர்வின் தன்மை வரும்போது மனிதன் கடந்த கால காட்டு விலங்குடன் செல்லப் போகின்றான். விஞ்ஞான அறிவை அனைத்தும் விஞ்ஞான அறிவால் வந்த நிலைகள் இந்த அழியும் பருவம் வந்துவிட்டது மனிதனுக்கு மனிதனை. ஆக ஒரு நாட்டை காக்க செய்த இந்த அறிவு உலகம் மனிதன் சிந்தனையை செவரட்சியும் நிலைக்கு வந்துவிட்டது. அதிலிருந்து மீட்ட அருள் ஞானி அகசியம் காட்டிய நிலையில் இன்று துருவனாக வீற்றிருந்து துருவ மகிழ்ச்சியின் உணர்வு இங்கே வந்து 6வது அறிவின் தன்மை கொண்டு சப்தரிஷி நிலைகள் வருகின்றது. இதையெல்லாம் நாம் உணர்வதற்காக ஒரு குட்டி கதையும் சுட்டி காட்டியுள்ளார்கள். நாம் புரிந்து கொண்டாமா என்றால் இல்லை. காரணம், விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மனோ உருவாக்குகின்றான், சிவனோ அரவணைக்கின்றான் என்ற குட்டி கதையை காட்டி வரம் கொடுப்பதையா நமது உயிர் விஷ்ணு. நாம் எதை எண்ணுகின்றோமோ இந்த உயிர் வரம் கொடுக்கின்றது. ஆக உடலுக்குள் சென்ற பின் உணர்வின் தன்மையை உருவாக்குகின்ற விஷ்ணுவின் மகன் பிரம்மா. இதனால் உருவாக்கப்பட்ட நிலை எக்குணமோ அந்த குணத்தை அதை உருவாக்கும் தன்மை பெற்றது. அந்த உணர்வின் தன்மை உடலாகும் போது சிவம் வரவேற்கின்றான். எவ்வளவு தெளிவாக நாம் தெரிந்து கொள்வதற்காக ஆக மனிதன் தெளிந்த நிலைகள் கொண்டு தன் வாழ்க்கையை எப்படி சீர்படுத்த வேண்டும், அறியாது சேர்ந்த தீமைகளை எப்படி அகற்ற வேண்டும் என்று தெளிவாக்கினான் ஞானிகள். ஆகவே இதை போல அதை செய்து கொண்ட பின் இப்படி ஒரு கதையை காட்டுகின்றான். அதை விஷ்ணு வணங்கிற போது சாதாரண ஒரு நோயாளியை பார்க்கின்றோம். அவன் உணர்வு அவனுக்கும் நோயாகி அவன் உடலை நலிய செய்கின்றது. அது நுகர்ந்து பார்த்தால் இங்க விஷ்ணு வரம் கொடுக்கின்றான். உணர்வின் தன்மை தனக்குள் அணுவாகின்றது. ஆக பிரம்மனாகிறது. அந்த எண்ணத்தின் நிலையில் பிரம்மனானது அதன் மனைவி சரஸ்வதி. ஆக அந்த அணுவின் தன்மை அந்த ஞானத்தின் தன்மை வருகின்றது. இந்த உடலை இணைந்த பின் அந்த நோய் எப்படி வந்ததோ இது வருகின்றது. இதுக்கு ஆண்டு குட்டிக்கரையை காட்டுகின்றான். ஆக இந்திரலோகம் இது உடல் நாம் எண்ணக்கூடிய எல்லாம் ஒரு இந்திரலோகமாக காட்டுகின்றான். இந்த இந்திரலோகத்துக்குள் அந்த நஞ்சான தீமைகள் வரப்படும் போது என்ன செய்யணும், இந்திரலோகத்துக்குள் இறங்கி வந்து புகுந்து எங்களை செயலற்றதாக ஆற்றுகின்றான். சிவனே என்னை காத்தருள வேண்டும் என்று உடல்ல வேதனை வரும்போது யாரிடம் கேட்போம், சிவனிடம் என்றான். அப்ப சிவனிடம் கேட்கும்போது என்ன ஆகின்றது, நான் என்ன செய்வேன், நான் வருவரை அரவணைக்க தான் தெரியும். ஆனால் அடுத்தபடி என்ன சொல்லுகின்றான், நாம் விஷ்ணுவை கேட்போம், அவன்தான் வரம் கொடுக்கின்றான்.
இந்த உலகத்திற்கு வருவதற்கே அவளை மூலமாகின்றது. அவனிடம் கேட்பவன் இங்கிருந்து போனவன் அவன் என்ன செய்கின்றான்? நான் வரங்கான கொடுக்க முடியும், பிரம்மன் அல்லவா இந்த உணர்வின் தன்மை உருவாக்குகின்றான் அப்படிங்கிறான். சரி, பிரம்மனிடத்தில் போனால் நான் என்ன செய்து தந்தை சொல் தட்ட முடியாது, என்னை உருவாக்கிய பின் என்னை உருவாக்கும் உணர்வே எனக்குள் இருக்கு. அதனால் அவரிடம் நான் என்னுடைய கட்டளை நான் செய்யறேன். இப்ப 3 பேர் இதுக்கு என்ன செய்வது என்று வினாக்களை எழுப்பும் போது கேட்கின்றான். சாதாரண மனிதனும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு காவிய படைப்பை படித்தாலும் நாம் புரிந்து கொள்ளும் நிலையில்லை. வாழ்க்கையை எத்தனை ஆண்டு வாழப்போகின்றோம் இந்த உடல் என்று உடலின் இச்சையை வளர்க்கின்றவை தவிர அஞ்ஞானி காட்டிய வழியை நாம் செல்லவில்லை. அதாவது அன்று கேட்கின்றான், என்ன செய்ய யாரிடம் கேட்பது என்று 3 பேரும் புலம்புகின்றனர். அப்புறம் சிந்திக்கின்றனர், கண்ணனுக்குத்தான் இதை தெரியும். ஏனென்றால் நாம் மனிதனாக பல கோடி சரீரம் எடுத்து ஒரு இந்திரலோகமாக இருக்கின்றது. நாம் எண்ணியெல்லாம் இந்திரியமாவது உணர்வின் தன்மை உருவாக்கும் தன்மை அவர்கள் இந்திரலோகம் என்றான். ஒரு நோயின் தன்மை உருவான பின் இந்திரலோகத்துக்கு இரணியன் ஆக நல்ல குணங்களை கூட அழிக்கின்றான், கொண்டு குவிக்கிறான். நீங்கள் இந்த லோகத்தை நடத்த முடியலை. ஒரு வேதனைப்பட்டாலும் என்ன செய்யுது? நல்ல வேலையை செய்யறீங்களா அல்லது நல்ல வேலை சமைக்கிறீங்களா? முடியல. அதனால் இந்த லோகத்துக்கு வந்து இறைவன் புகுந்து எங்களை செயலற்றவன் எங்களை காப்பாற்றுங்கள் 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 கதை போட்டு சொல்றாங்க. கதையாக்கி நாம் மனிதன் உணரும் பருவத்தை கொண்டாடுறாங்க. அப்புறம் யாராவது சிந்திக்கிறோமா? இல்லை. அப்புறம் என்ன செய்யறாங்க? யோசனை பண்ணிட்டு இவை அனைத்தும் கண்ணனுக்கே தெரியும், அவனிடம் கேட்டால் எல்லா விவரம் தெரியும். அப்புறம் கண்ணனை நாடி போறாங்க. இந்த லோகத்தில் உயிர் ஈசனாக இருக்கின்றது, உடல் சிவமாக இருக்கின்றது, கண்ணனா இருக்கின்றது, கருவழி ருக்மணி வழி சித்திர அந்த உணர்வின் தன்மை தனக்குள் சேர்த்திருச்சுன்னா புத்திரனாக விளையும் இந்த லோகத்துக்கு. எவ்வளவு அழகான நிலைகளை இந்த லோகத்தை வர்ணித்திருக்கிறார். நம் உணர்வின் தன்மை எப்படி வளரும் தெளிவாக்குகின்றான். அதை தவறா அல்ல இவர்கள் சொல்றதுதான் தர்மமா அல்ல இவர்கள் சொல்வதுதான் உண்மையா? எல்லாம் தெரிந்து பார்க்க வேண்டும். ஆக அப்போ சொல்லப்படும் சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன். நாம் அந்த நோயாளியின் உணர்வை நாம் தெரிவித்தால பாவமே எப்படி இருக்கிறது என்ற நம்ம செயலெல்லாம் இழந்துடுறோம். இந்த கணக்கு என்ன ஆகின்றது? இந்த வேதனையின் தன்மை வரப்படும் இந்த எண்ணமே யமன் ஆகின்றது. அந்த நோயின் தன்மை வளர்ந்த பின் நாம் எதை பாசத்தால் எழுத்தமோ, எந்த மனிதன் உணர்வை எழுத்துமோ அந்த உணர்வின் தன்மையில் இந்த பாசக நம் எண்ணம் யமனாக்கி நாம இங்க போடா நீ பாம்பா பரடான்னு கொடுக்கும். எவ்வளவு அழகா இந்த உலகத்தை பற்றி என்ன கோப்பல்ல போட்டு வாட்டினா அங்க போட்டு வாட்டினா இத்தனையும் காட்டு. ஆக நரகலோகத்தை பற்றி எப்படி எல்லாம் வர்ணிக்கணும். தலைகீழ கட்டி தொங்க போட்டா அதுதான் நீ பார்க்கலாம்ல. ஆட்ட தலைகீழ போட்டு எப்படி அறுக்கிறான், எத்தனை விதமான செயல்களை செய்யுது. ஆக இது நரகலோகத்திற்கு மீண்டும் அழைத்து செல்கிறான் என்று இப்படி இந்த லோகத்தை பற்றி சித்திர புத்திரன் கணக்கின் பிறகு யமன் எருமை மேலறான். சிந்தனை இல்லாத இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்முடைய எண்ணமே ஐயோ அவளுக்கு நோயாய் போச்சேன்னா இது யமனாகின்றது. அந்த நோயின் தன்மையான இந்த கணக்கு கூடிவிட்டால் நரகலோகத்திற்கு சென்றுவிடும் என்ற நிலையில காவியத்தை தெளிவாக காட்டியிருக்கிறான். நாம் புரிந்திருக்கிறோமா? படித்தவங்க ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? அதுக்கு சாங்கியத்தை செய்யணும், யாகத்தை செய்யணும், பாவத்தை செய்யணும், பிண்டம் பிடித்து வைக்கணும், இதெல்லாம் இங்கேதான் கொண்டு ஆண்டவன்டாங்க நேரம் ஒப்படைச்சு நம்மளுக்கு நரகத்தை வந்து சொர்க்கலோகத்துக்கு நரகலோகத்து சுத்தமாக அனுப்புறதுக்கு தான் இன்னைக்கு வச்சிருக்கிறான் அவரோட வேதங்கள். ஆக இந்த வாழ்க்கைக்கு தான் பயன்படுத்தினால் பதிவு செய்து கொண்ட ஆன்மாவை மீண்டும் மந்திரத்தில்தான் என் கைவல்யம் இருக்குத்தான் வரும். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். ஆகவே அப்படி எடுக்கும் போது அந்த கண்ணனிட்ட கேட்கலான்னு கேட்கிறான். அந்த கண்ணனை கேட்டான் நினைச்சான், நீ சிவன் ஆயிடுச்சு, நீ வர்றவங்களே வர உள்ளுக்க விடாது பார்த்துக்கிட்டேன்னா இந்த தொல்லை வராதுன்னு. நான் என்ன செய்து என் வேலை வர்றவங்கள வர வைக்கிறதான வேலை, அரவணைக்கிறதான வேலை. அது சரி, விஷ்ணுகிட்ட போறான். நான் வரம் கொடுக்கறதானே எனக்கு தெரியும், வரம் இல்லைன்னால் உலகம் வராது. அப்படி நீ வரம் கொடுக்கற நிறுத்திட்டா நின்று போன, வரம் கொடுக்கற உலகம் எப்படி உருவாகும்? விளக்கமா கொடுக்குறான் இந்த லோகத்தை பற்றி. அடுத்து என்ன செய்யறாங்க? பிரம்மனிட்ட கேட்கிறான், என் தந்தை சொல்லை நான் தட்டக்கூடாது, அவன் உருவாக்கி உணர்வு உத்தரவு கொடுத்தா அந்த உணர்வின் தன்மை என் வேலை உருவாக்குறதான அழிக்கிறதோ போறதோ யாரே தெரியாது. என் வேலை உருவாக்குவது, என் வேலை அரவணைக்கத்தனி, என் வேலை ஆசீர்வாதம் கொடுக்கிறதா வேலை. இவ்வளவு தெளிவாக காவியத்தை தெளிவாக காட்டுகின்றனர். இது நாம் சற்றாவது சிந்தித்தோமா? இந்த மகாபாரதம், ராமாயணம், கந்த புராணத்தை படித்தவர்கள் சற்று சிந்தித்தார்களா? ஆக அவர்கள் படித்துக் கொண்ட பெருமை எடுத்து நாராயணன் எப்படி இருந்தான், விஷ்ணு எப்படி இருந்தான், முருகன் எப்படி இருந்தான், இதைத்தான் நாம காதைகளை பேசிக் கொண்டிருக்கின்றமே தவிர
அருஞானி காட்டும் மூலத்தை நாம் இழுத்து விட்டோம். அந்த உடலின் இச்சைக்கு பல முறைகளை மாற்றிவிட்டோம். மருந்தி போய்விட்டது உண்மை அறியும் தன்மையே. அதனால் இந்த விஞ்ஞான உலகில் அழியும் இந்த பருவம் உங்களை காத்துக்கொள்ள உங்கள் எண்ணம் வலுப்பெற வேண்டும் என்ற அருண் உணர்வை உங்களுக்குள் பதிவாக்கி நினைவு கொண்டு உங்கள் வரும் தீமைகளை மாற்றிக்கொள்ளுங்க. அப்பதான் அங்க சொல்றேன். அப்ப கண்ணனை கேட்டோம்னா கண்ணன் என்ன சொல்ற 3 பேரையும் கேட்டு சரி கொஞ்சம் பொறுங்க, நான் அப்புறம் யோசனை பண்ணி சொல்றேங்கிறேன். சீக்கிரம் சொல்லுங்க. இந்த உலகத்தில் என நீங்கள் வாழ விடாம எந்த வேதனை தலைவலி மேல் வலி வருதில்லை, வைத்த வலி வருது, எல்லாமே வேதனைப்பட்டவர் பார்க்கிறோம். இந்த வேதனை உணர்வு நமக்குள்ள வருது. நம்ம நல்ல காரியங்களை செய்யாதவே சீக்கிரம் உணர்ச்சிகள் உண்டு. சோகம் வருது. சொந்தமா பந்தமா வந்தாச்சுன்னா ஐயோ இப்படி ஆயிப்போச்சுன்னா நம்ம இங்க நல்ல வேலை செய்யறோமா? இல்ல, எத்தனை வேலைகள் நம்மளை நடுங்க செய்யும். அதனால சீக்கிரம் கண்ணா சொல்லுங்க. அட கொஞ்சம் பொறு, அதுக்கு முன்னாடி இது நீ வரத்தை கொடுத்து போட்ட நான் பார்த்தானு சொல்லணும். இப்படி தடுத்து நிறுத்துறான். இருந்தாலும் தாங்க முடியல. கண்ணா நீதான் எங்களுக்கு உபாயம் சொல்லணும். அப்ப இதெல்லாம் தெளிவாக்கி காவியமாக படைத்து அவன் சொல்லியிருந்தான். அதோ வருகிறான் பார். யாரு? ரிஷியின் மகன் நாரதன், நாராயணனின் அபிமான புத்திரன். இப்ப நான் பேசுறதெல்லாம் நாராயணன் எடுத்து வச்சுக்கிறான். இதுவே நரகலோகத்துக்கு அனுப்புறான். ஆக இதையெல்லாம் வென்றவன் சிசித்துக் கொண்டவன் துருவ மகரிஷி, துருவ நட்சத்திரமான. அதனின்று வருவதை சூரியன் காந்த சக்தி கலந்த ரிஷியின் மகன் நாரதன். நாராயணன் நாராயணன் அபிமான புத்திரன். ஆக எப்படி உலகின் தன்மை ஒளியாக காட்டி ஒவ்வொரு உணர்வையும் இயக்க செய்கின்றானோ இதே போல ரிஷியின் மகன் இப்ப மனிதனான பின் விழாபடியாக என்ன செய்யறோம்? இப்படி பண்றானே பிரேக் போடணும் இல்லை, நல்லவனாவும் சொல்லணும் இல்லை. அந்த துருவ மகேசனா சக்தி நான் தர வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்தால் ஆக கலகப்படி நாயதான் உயிரான ஈஸ்வரனிட்ட போறான், சிவனிட்ட போறான், கண்ணங்கிட்ட போறான். எத்தனை உணர்வுகள், இதெல்லாம் உணர்வுகள் சுழன்று அந்த வேதனை உணர்வுகளை நீக்க செய்யணும். கலகம் இது மாதிரி செய்யறாங்க. கலகப்படும் என்னை வெளியே எப்படி விடுவது? இப்ப ஒருத்தர் நோய் ஆயிடுச்சுன்னா அவனை எப்படி விட்டுட்டு வர்றது? யார் செய்யறது பாக்குறதுன்னு. ஆனா பாக்குறது எப்படி பார்க்கணும்? அந்த மகிழ்ச்சியோட அனுசக்தி வரணும், நல்லாகணும் பார்க்கணும். அவனை வேதனைப்படான்னு சொல்லிட்டு வேதனை எடுத்தா அப்ப இது என்ன செய்யுது? நீ எப்படி சொல்ல வேண்டும்? இந்த வாழ்க்கையில் உன்னை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும், அருணர்வம் பெற வேண்டும் என்று எண்ணினால் இது அவனுடைய நோய்களை நீக்கும். இதுக்கெல்லாம் காரியமாக எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு சொல்ல தெரியலையே. இப்ப கேட்டு உங்ககிட்ட திருப்பி சொல்ல சொன்னோம்னா யாரும் சொல்ல சாமி நல்லா சொன்னாரு, விடிய கேட்டனுங்க, இன்னும் புரியலையே. நல்லாதான் இருக்குது, புரியலையே. அப்ப இங்க இருந்து கேட்டு போனோம். என்ன செய்யுது? சிவன் கோயிலுக்கு போயிட்டாச்சுன்னா இந்த என் பையன் பேர் கேட்டனா கொடுக்குற அர்ஜுனை பண்ணுங்க, தேங்காய் பழத்தை உடைங்க. இதைத்தான் நம்ம பார்க்கணும். இதனால விடி சொல்றோம், கேட்குறீங்க, நம்ம பழக்கத்துல இருந்துடும். அதே சமயத்தில் உங்ககிட்ட இப்ப இத்தனையும் கேட்டேன், இப்ப ஆசீர்வாதம் கொடுக்கும்போது பாருங்க, என் மகிழ்ச்சி சேர்த்து நீ உடம்பு நல்லாகணும், என் பையனுக்கு நல்ல புத்தி ஆகணும் நீங்க கேளுங்கன்னு சொல்றாங்கல்ல. இவன் பண்ற குடும்பத்தனம் வேணும், படிப்பே வர மாட்டேங்க. இப்படிதான் கேட்பேன். இந்த உணர்வு தான் நீங்க பேசும். ஆக மகிழ்ச்சி நான் செக்டா நீங்க உடல் நலமாக நீங்க கேட்கணும். இத்தனையும் சொல்லி அப்படி ஆசீர்வாதம் போய் எடுத்தான் சொல்லுங்க. கை குடையுதுங்க, கால் குடையுதுங்க, வயிற்ற வலிக்குதுங்க, வலி தாங்க முடியலைங்க. இதைத்தான் கேட்பேங்க. நான் நீங்க வலி தாங்க முடியும் சொன்ன உணர்வு என்ன செய்யும்? நான் கொடுக்குற வாக்கே பக்கத்துல விடாது. அந்த மகிழ்ச்சியில சக்தி பெறணும், என் உடல் நலம் பெறணும் நீங்க கேட்கணும். இத்தனை கதையும் சொல்லிட்டு பதிவு செய்து உங்கள்கிட்ட சொன்னா பாருங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டாங்க எத்தனை பேர் எந்த வகையில கேட்கறேங்க. இது நாம கேட்க மறுக்கும். அதனாலதான் நானும் கலகப்பேன் அந்த மகிழ்ச்சியில சக்தி பெற வேண்டும் என்று இந்த விடை என்னச்சுன்னா விடாப்படி எனக்கு தலை வலிக்குது மேல் வலிக்குன்னு இதுல இருந்து நீங்க விடுபட வேண்டும். அந்த அருள்மொழி பெற வேண்டும் என்ற கலகப்பேன். இது உள்ளுக்கு ஒரு ஆள் என்ன இந்த வலுவான பட்டு இன்னொரு உடல்ல விளைந்து உள்ளுக்கு ஒரு ஆள் போய் தடுக்குது. அதான் நாடகம் கலகப்பெரியன் கலகமும் நன்மை பெறும். நாம் என்ன செய்யறோம்? என் பையன் இப்படி பண்றானேன்னு தான் இருப்போம். அவன் நல்லவனா ஆகணும் நம்ம சொல்லுவோம்னானு இல்லை. ஆக நல்லவனாக்கி இந்த உணரின் தன்மை நமக்குள்ள எடுத்தால் இவன் என்ன செய்யணும்? விடாப்படியா இருப்பான். என்ன செய்யறோம்? இப்படி எல்லாம் செய்யறோம், சேட்டை பண்ணான்னு அர்த்தம்னா ஐயோ என் பையன் கொண்டு விட்டானே அப்படின்னு. அதே சமயத்தில் என்ன செய்யுது? பையன் மேல நாம் பாசமா இருக்கிறோம். அதே சமயத்தில் நாம் எங்கேயா கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்ன பையன் அப்படின்னு அது பண்றதுக்கு வேணும் அப்படிமா யாரு பையன். ஆனால் நாம் என்ன செய்வோம்? பையன் இங்கே இருந்தா இங்கே நம்மளை அடிச்சாலும் திட்டினாலும் அந்த பையன் அங்க போனா கீழே விழுந்தா யாருன்னு தெரியல அவசரப்பட்டிருக்கான்னு சொன்னா அவ்வளோ பாதி மகனே இப்பதாண்டா பேசிட்டு போனேன் விழுந்தேன்னு பதவிப்போம். எது? அப்ப தாயின் மனம் எப்படி இருக்கு, பிள்ளையின் மனம் எப்படி இருக்கு? ஆக தாய் தன்னுடைய கருவிலே வளர்க்க வேண்டும் என்ற உணர்வு வளர்த்தது,
தாயின் பற்று வரப்போகும்போது இவன் பற்றட்டவனா வரப்போகும்போது வெறுப்பின் தன்மை உண்டு. தாயை வெறுக்கும் உணர்ச்சி அவனா வெறுக்கின்றான். சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வின் தன்மை இப்படி விளக்கிச்சு. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும் என்பதற்குத்தான் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணின் அனுப்பப்பட்டார். இத்தகைய நிலையில் வந்தான் ஈஸ்வரா, அந்த துரு மகிழ்ச்சியின் சக்தி நான் தர வேண்டும், என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று மகிழ்ச்சியின் சக்தி அவன் தர வேண்டும், பொருளறிந்து செயல்படும் திறன் வேண்டும், உலக ஞானம் பெற வேண்டும், தெளிந்த மனம் பெற வேண்டும். உங்க பிள்ளையை சொல்லி பாருங்க. அதே சமயத்தில் வேதனைப்படுவோரை நுகர்ந்தால் அந்த மகிழ்ச்சியின் சக்தி வரும், அது வாலி. அப்போ அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நான் தர வேண்டும் என்று அந்த ராமன் அனிஷ வாலியை மறந்திருந்து தாக்கினான். இவ்வளவு பெரிய உண்மைகளை நாம காட்டிய பின் எண்ணங்கள் எப்படி உருவாகின்றது, உணர்ச்சிகள் எப்படி ஆகின்ற காட்டிய இந்த காரியங்களை தனித்தனியா கடவுள், அதாவது நாராயணன் ஒரு கடவுள், விஷ்ணு ஒரு கடவுள், கண்ணன் ஒரு கடவுள், ராமன் ஒரு கடவுள், இப்படி பல கடவுளை வச்சு நாம தனித்து இவன் தான் எனக்கு நன்மை செய்தான் ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. இப்படி நாம் மதத்தால் பிரிக்கப்பட்டு ஒருவருக்கு ஒரு போர் முறை வைத்து இதன் மத்தியிலே வாழ கற்றுக்கொண்டவன் அரசன். இப்படி மக்களை மாக்களாக்கி அவன் வாழ்க்கையில் வாழ்ந்தான், அவன் மடிந்தான். இந்த அவனை பின்பற்றி அதற்கு பின்னாடி என்ன செய்யறோம்? மதத்தின் அடிப்படை இன்று போர் முறை அதிகரிக்கின்றது. இனத்தின் தன்மை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் கொண்டு குவிக்க உணர்கின்றது. இந்த நிலையிலிருந்து எப்போது நாம் மேலப் போகின்றோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். இதிலிருந்து உலகம் மீள வேண்டும். ஆக காலை துருவதியானம் எழுத்த பின் அனைவருடைய மகிழ்ச்சியின் சக்தி அவர்கள் பெற வேண்டும், அவர் குடும்பங்கள் நலமா இருக்க வேண்டும் என்று உணர் ஒளிகளை பரப்புங்கள். ஆக உங்களால் இந்த நாடும் செழிப்பாகும். உலக மக்கள் மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும், மத பேதமின்றி இன பேதமின்றி மொழி பேதமின்றி வாழ வேண்டும் என்று அன்று காந்திஜி சொன்ன ரகுபதி ராகவ ராஜாராம் பகித்த பாவதி சீதாராம் அதையெல்லாம் அந்த எல்லா மொழிகளும் பற்றி பேசுவது போல நாம் அனைவருடைய நிலைகளும் நலமாக வேண்டும் என்று காந்தியின் தத்துவத்தை பிரகாரம் அனைவரும் உணர்வும் நலமாக வேண்டும் என்று வாழ்ந்து பழக வேண்டும். ஆக இப்படி செய்தான் என்றால் உணர்வு நமக்குள் பகமை உணர்வு அவர்கள் இருக்குதான். சித்திரபுத்திரன் கணக்கின் பிரகாரம் நாம் எதை தீமையை நினைக்கின்றோமோ அந்த கணக்கின் தன்மை. சிவன் ஆலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. எந்த குணத்தின் தன்மை அதிகரித்தோமோ அந்த கணக்கின் பிரகாரம் அந்த வாழ்க்கை. அடுத்த நிலை அடுத்த சரீரம். இந்த உடலின் உணர்வை உருவாக்குவது உயிர். உணர்வுக்கொப்ப உடலின் அமைப்பது, உணர்வுக்கொப்ப வாழ்க்கை அமைப்பது அனைத்துமே நம்ம உயிரே. ஆகவே நம்ம ஈசனாக இயக்கின்றான். நம் உயிரை ஈசனாக மதிக்க வேண்டும். அவனால் உடலாட்சி உணர்வு மனிதனான இந்த உடலை பாதுகாத்தல் வேண்டும். அவனை நேசிக்க வேண்டும். அபிஷேகம் ஆராதனை நல்ல உணர்வுகளை அபிஷேகிக்க வேண்டும். இந்த உணர்வின் தன்மை நல்ல அணுக்கள் அமுதாக வேண்டும். ஆகவே சிவனுக்கு அந்த அபிஷேகத்தை நல்ல நிலையில் அதுக்கு அமுதாக கொடுக்க வேண்டும். உயிரான ஈஸ்வனுக்கு இந்த உணர்வின் அலைகளை பரப்ப போகும்போது மகிழ்ச்சி என்ற உணர்வை கூட்டுகின்றது. உணர்வின் தன்மை நமக்குள் இயக்கப்படும் போது அரும் சக்தியாக தெய்வமாக நம்மை இயக்குகின்றது. இதுதான் நமது காவிய தொகுப்பு. அனைவரும் அதை பெறுவோம், அரும் ஞானம் பெறுவோம். வரும் விஞ்ஞான உலகத்திலிருந்து அஞ்ஞான வாழ்க்கையிலிருந்து விடுபடுவோம். மெய்ஞான வாழ்க்கையில் நாம் வாழ்வோம். அடுத்து பிறவியில்லா நிலையில் அடைவோம். இதுதான் நமது எல்லை என்ற நிலையில் வாழ்வோம் என்று பிரார்த்தித்து தியானிப்போம்.